ஆஹா பத்துலு பாத்தியா இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது. ஆமா ஆமா பூக்கள் பூக்கத்தான் செய்யும், அழகாவும் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் மரம் விளக்க கத்துக்கணும். அடடா என்ன இது அல்லல்ல குறையாத அட்சய பத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. என்ன பத்துலு இங்க ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமா பெரிய புதையல் கிடைச்சாலும் கிடைக்கும். இரு எல்லாத்தையும் விளக்கிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன இருக்கு உள்ள. ஏதோ மாட்டுச்சு. ஆஹா என்னது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா அருமையான கேமரா, சூப்பரா இருக்கு பாத்தியா. ரொம்ப பழைய மாடலா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுல பேட்டரி போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையானோ நம்ம செக் பண்ணலாம். நான் போய் பேட்டரி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பேட்டரி பத்துலு சீக்கிரமா போடு. நீ அப்படியே அழகா போஸ் கொடு, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். அப்படித்தான் அருமையான போஸ். பிரமாதமா வந்திருக்கும். இது எங்க இருந்து வந்துச்சு? அது என்னன்னு தெரியல, பாப்போம். முதல்ல நீ என்ன ஒரு போட்டோ எடு. குடு. ஸ்டடி. அழகா சிரி. ஆஹா இந்த கம்பு தான் உன் போட்டோலயும் குறுக்கல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட முதல்ல நீ ஏன் போட்டோவை தான் எடுத்த, அதுக்கப்புறம் தான் இந்த கொம்பு வந்து அடிச்சது. புரிஞ்சுக்க. நீ அசையாம அப்படின்னு இல்ல, மறுபடியும் உன்ன ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஆமா இந்த தேன்கூடு எப்படி இவன் தலை மேல வந்துச்சு? இந்த கேமராக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எங்க என் போட்டோவை காட்டு பார்க்கலாம். ஆஹா என்ன இது, என் தலை மேல எப்படி தேன்கூடு வந்தது? நீ ஏதோ போட்டோல ஏதோ பண்ணிட்டியா இல்ல கேமரா தான் அப்படியே இருக்கா? எல்லாரும் என்ன தேன்கூடு தலையன்ல சொல்லுவாங்க. மோட்டு ஓடிடு, தேடி நம்மள அட்டாக் பண்ண வருது, ஓடி வந்துரு. அடே மோட்டு, இந்த தேனீக்கள் விடாம துரத்தது. இதுகிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுடா. என்ன காப்பாத்து, போய்கிறது என்ன காப்பாத்துறா. ஐடியா எங்க போயிட்டு இருக்க? அத கடவுளே காப்பாத்துக்க. இந்த கேமரா நடக்க போறத முன்கூட்டியே காட்டணும்னு நினைக்கிறேன். என் தலையில அந்த கொம்பு அடிக்கணும்னு இருந்திருக்கு. இத முதல்லயே இந்த கேமரா காட்டி கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் தேன்கூடு வந்து என் தலையில மாட்டணும்னு இருந்திருக்கு. அதான் போட்டோலயே வந்துருச்சு. ஆஹா இந்த கேமரா ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போல இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? சரி வா, கசிட்டேவை ஒரு போட்டோ எடுத்து அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே பாத்துடலாம். சரி. ஆஹா நிக்க மாட்டானே. ஆஹா என்ன இது, புதையல் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா, நாம அவனை ஃபாலோ பண்ணலாம். அவன் கண்டுபிடிக்கிற அந்த புதையல்ல நாமளும் பங்கு கேட்கலாம். சரி அருமையான யோசனை. அந்த புதையல் யாரோடதவனா இருக்கட்டும், அதை எடுக்க போறான் இந்த ஜான். அடேங்கப்பா, பாஸ் என்னமா பஞ்சு டைலாக் விடுறாரு. என்ன சொல்ற நீ? எனக்கு ஐஸ் வைக்கிறத விட்டுட்டு உடனே போய் அதை எடுக்கிற வழியா பாப்போம் வாங்க. ரொம்ப வேர்க்குதே. உங்களுக்கு டகடா தான் நான் வேணா விசிறி விடுறேன். வேணாம் கசிட்டாவுக்கு நான் வேணா விசிறி விடுறேன். கசிட்டே ஐயாவுக்கு இப்ப வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எங்களோட சேவை அவருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எனக்கு வேர்க்கவே இல்லையா, ஆளை விடுறீங்களா கொஞ்சம்? அவர் தான் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாருல, அவரை சும்மா இருக்க விடுங்க, வற்புறுத்தாதீங்கடா. டேய் டீ தம்பி, கசிட்டே ஐயாவுக்கு நல்லா சுட சுட சமோசா கூட. அத நானே என் கையால அவருக்கு ஊட்டி விட போறேன். அவன் சமோசாவை கொடுத்து கவுத்தலான்னு பாக்குறான். நீ ஏதாவது பண்ணு சீக்கிரம். நம்மளோட நண்பன், அவனுக்கு நாம தான் சமோசாவை ஊட்டி விடணும். இப்படி ஊட்டணும். கசிட்டாயாவுக்கு ஒரு டீ கூட. ஆமாப்பா டீ போடு, எங்க அண்ணன் சாப்பிடணும். நல்ல ஸ்பெஷல் டீயா போடு. இதோ வந்துட்டோம். நான் தான் போனல வைப்பேன். குடி 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 குடி. அம்மா
பாவிகளா கொதிக்கிறட்டியா இப்படியா என் வாயில ஊத்துவீங்க? என் பாட்டம் எல்லாம் அவிஞ்சு போச்சு. நான் முதல்ல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். நீங்க எங்க போனாலும் சரி உங்களை நான் ஃபாலோ பண்ணியே தீருவேன். நானும் உங்க கூட வரேன் கசிடா சார். நீங்க தனியா போகாதீங்க. உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. உங்களுக்கு வேண்டிய மருந்தை நான் வாங்கி கொடுக்கறேன். அட பாவிங்களா, நான் இப்ப பாக்குறது கனவா நனவா? உங்களுக்கு அடிபட்ட இடத்துல இந்த பேண்டேஜ் வேணா போட்டுக்கிறீங்களா? பேண்டேஜ் மட்டும் போட்டா பத்தாதடா மண்டையா. ஆயின்மெண்ட் மெடிசன் எல்லாம் கொடுக்கணும். என் பையன் பின்னாடியா வந்து என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? சொல்றது கேளுங்கப்பா. நான் ஏதாவது தப்பு பண்ணவங்க எல்லாரும் கல்லே விழுகிறப்பா. ஆளை விடுங்கப்பா. நீங்க மனிதனுள் மாணிக்கம். நீங்க போய் எங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாது. இல்லாங்க இதை கட்டிக்கங்க. நான் தான் பேண்டேஜ் போட்டு விடுவேன். ஆமா சொல்லிட்டேன். பாத்தியா, அவர் மம்மி மம்மின்னு சொல்றதுனால அவரும் மம்மி மாதிரி ஆயிட்டாரு. சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. இவர் எங்களுக்கு தான் சொந்தம். இல்ல இல்ல, அவ எங்களோட ஆளு. ஐயோ போதா போடுங்க. யோ, என்ன மூஞ்ச முதுகு பக்கமா வச்சீங்க? கோவப்படாம சீக்கிரமா ஓடு சரோஜா, ஓடு. அங்க பாரு பூதம் வருது. ஐயா, இனாயாது? அட இதுக்கு பேர் தான் மம்மி. எகிப்துல ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவரை துணியால கட்டி இப்படிதான் வச்சிருப்பாங்க. அதே மம்மி தான் இப்ப உயிர் வந்திருக்கு. இங்க இருந்து ஓடிடலாம். ஓடியா? சீக்கிரம் போங்கடா டேய். என்னாச்சு? நீங்க எதுக்காக பயந்து ஓடுறீங்க? சிங்கம் சார், மம்மி மம்மி. உன்னோட மம்மிக்கு என்ன ஆச்சு? சிங்கம் சார், எங்க மம்மிக்கு ஒண்ணு ஆகல. எகிப்து மம்மி வந்துட்டாங்க. எகிப்து மம்மி. யோ மிஸ், ஓடியா? மம்மி வந்து நிக்குது. சீக்கிரம் ஓடு. உன்னோட மம்மியை பார்த்து நான் எதுக்காக பயப்படணும்? யோ, எங்க மம்மி இல்லையா? இந்த சமோசா பில்டிங் குள்ள இருக்குமே அந்த மம்மியா? அந்த மம்மிக்காக நான் எதுக்காக பயப்படணும்? சிங்கம் சார், நான் சொல்றது சாதாரண மம்மி இல்ல. எகிப்துல இருக்க மம்மி, அதுவும் பிரமிடுல இருக்குமே அந்த மம்மி. அத வந்துருச்சு. போடுங்க. அம்மா, இவங்க மம்மியை பார்த்து எதுக்காக பயப்படுறாங்க? மம்மி இந்தியால இருந்து வந்தாங்க, ஈஜிப்ட்ல இருந்து வந்தாங்க. மம்மியை நாம நேசிக்கணும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. அடக்கடவுளே, மம்மியா இதுதானா? நம்மள விடுங்க சாமி. வேணாம், சொன்னா கேளு. வேண்டாம், என் கிட்ட வராத. வராத வராத வராத, சொன்னா கேளு. நோ ப்ளீஸ், என் கிட்ட வராத. ஐயோ மம்மி, காப்பாத்துங்க. அம்மா, மம்மி, மம்மி, அம்மா, அப்பா. சிங்கம் சார், நீங்க இந்த பக்கம் ஒரு மம்மி போனதை பாத்தீங்களா? ஆமா, சீக்கிரமா சொல்லுங்க. அத நாங்க எவ்வளவு நேரமா துரத்திக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அது அந்த பக்கம் போச்சு இப்போதான். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். மோட்டு பத்லு, இன்னைக்கு நீங்க என்ன பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. இந்த நகரத்தையே நீங்க 2 பேரும் பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் சல்யூட் பண்றேன். கடவுள் உங்க 2 பேரையும் காப்பாத்துட்டோம். நான் என்னோட துப்பாக்கியால உங்களுக்கு மரியாதை செலுத்துறேன். ஐயோ மம்மி. ஏன்டா எனக்கு உதவின்னு இப்படி உபத்திரம் பண்றாங்கன்னு தெரியல. என் 20 வருஷம் சர்வீஸ்ல இப்படி எனக்கு நடந்ததே கிடையாது அப்பா. வந்துட்டோம். மறுபடியுமா? இப்படி குடும்பப்படுத்துறீங்க. நான் என்ன தப்பு பண்ணலப்பா. உங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறப்பா. ஏன்னா விட்டுடுங்கப்பா. உங்களுக்கு உதவி செய்ய நாங்க காத்து இருக்கோம். கொஞ்ச நேரம் வாய மூடு. இத பாருங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய பெட்டி இருக்கு. அத மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். முதல்ல சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட பெரிய பெட்டி ஒண்ணு இருக்கு, தரேன். நிலங்கப்பா, நிலங்க. பொறுமையா இருங்க. யார் யாரு என்ன எடுத்திருக்கீங்க என்ன லிஸ்ட் வாரியா சொல்லுங்கப்பா. முக்கியமா எத்தனை நாள் வேணும்னு சொல்லுங்க. என்னையா சொல்ற? எத்தனை நாளைக்குன்னு கேக்குற? எதுக்காக கேக்குற? அடாடா, இதுதான்ப்பா என்னோட பிசினஸ். கவரு நகையா வாடகைக்கு கொடுக்கறது. சூப்பர் கஜகஜா. வாடகைலாம் ரொம்ப சீப்பு தான், கவலைப்படாதீங்க. என்னது இதெல்லாம் கவரிங் நகைகளா? இந்த கவரிங் நகைக்காகவா இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட கேமரா இருக்கே, அத முதல்ல தூக்கி போட்டு உடைக்கணும்.
அடுத்து நீதான். எதுக்குடா வந்தீங்க? எதுக்குடா அடிச்சீங்க? சொல்லிட்டு போங்கடா. டேய் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அம்மா கூட பேசுவோம் அப்பா கூட பேசுவோம் அதுக்கு துணை புரியும் உனக்கு நாங்கள் நன்றி பல கூறுவோம் உனக்கு நன்றி பல கூறுவோம். ஜெய் ஹோ. இந்தாங்க பிரசாதம் வந்து வாங்கிக்கங்க. அக்கா ஜகஜா, அந்த லட்டு யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேசாம எனக்கு கூட. கடவுளுடைய பிரசாதம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். இது என்ன அவங்க அவங்க வீட்டு சக்கரை பொங்கலா அள்ளி அள்ளி குடுக்கிறதுக்கு போங்க என் வேலையை பார்த்துட்டு. என்ன இவன் நம்மள மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். ஏதோ புது கடை போன் பண்ணலான்னு வந்தேன். ஆனா இவன் மரியாதை இல்லாம பேசுறான். இல்ல வேண்டாம், சொன்னா கேளுங்க. நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பிரசாதம் வந்து வாங்கிக்கங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் எல்லாரும் நில்லுங்க நில்லுங்க. அடே மோட்டு, இங்க இருக்கிற லட்ட பூரா நீ ஒருத்தனே ஆட்டைய போடணும்னு எல்லாரையுமே துரத்தி விட்டியேடா. மேல இருக்கிற கடவுளுடைய பிரசாதத்தை நான் மேல தூக்கி போடுறேன். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்களே அதை சாப்பிடட்டும். கடவுளே இந்தாங்க. கடவுளுடைய மேல இருக்கிற கடவுள் பிரசாதம் என் ஒருத்தனே சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது அவருடைய கருணை. நான் என்ன பண்ண முடியும்? ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டூம் டையா அஸ்கலக்கடி பாலசுந்தரம் என் பெயர் கொய்யா அடிச்சிருச்சு. ஹலோ, நம்ம பிளான் பண்ணபடி பந்தோபஸ்துல ரெடியா இருக்கு. ராங் நம்பர். இது நீங்க நினைக்கிற மாதிரி இடம் எல்லாம் கிடையாது. ஹலோ, நம்ம பிளான் பண்ணபடி பந்தோபஸ்து ரெடியா இருக்கு. யோ சேஞ்சி போன சிடி மாதிரி பழைய மேட்டரை பேசிட்டு இருக்கேன். வெய்யா போன ஏயா திரும்ப திரும்ப போன் பண்ணி உயிரை வாங்குற? கடை ஆரம்பிச்சது இருக்க ஒரு பைசா கூட தேரல. திருப்பி திருப்பி அதே மேட்டரை பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிளான் பண்ணபடி பந்தோபஸ்து எல்லாம் சரியா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வெரி குட். 1 மணி நேரத்துல கார்டனுக்கு பெரிய பேக்கோட வாங்க. உங்களுக்கு வேண்டிய 50 லட்சத்தை வாங்கிட்டு போங்க. ஜெய் ஹோ. நான் இன்னும் 1 மணி நேரத்துல பெரிய பையோட கார்டனுக்கு வந்துடுறேன். நண்பா, அந்த போன் எங்க இருந்து வந்தது? அது போர்பர்ஸ் கார்டன்ல இருந்து வந்தது அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். முதல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏய் மோட்டு, போன் அவசரமா புடிங்கி பேசுனியே, அப்படி உங்ககிட்ட அவன் என்னதான் சொன்னான்? இன்னும் 1 மணி நேரத்துல பெரிய பையோட போர்பர்ஸ் கார்டனுக்கு வர சொல்லி இருக்கா. நமக்கு 50 லட்சம் ரூபாய் தர போறான். 50 லட்சத்துல 49 லட்சத்துக்கு சமோசாவா சாப்பிட போறேன். ஆஹா, யாருங்க நீங்க? தாடி எல்லாம் ஷோ பண்ண நேரம் இல்லாம வந்துட்டீங்களா? என்னோட பேர் பேட்மேன். என்னோட பேரு பேட்மேன். எல்லாரும் செல்லமா என்ன பிஎம்னு கூப்பிடுவாங்க. உங்களோட பேர் என்னடா? ரித்திஷ், கணேஷ், சுரேஷ், தினேஷ் இல்லன்னா மகேஷ். பயந்துட்டீங்கல்ல? என் பேரு BMW, அதாவது பிசினஸ் மேன் இன் தி வேர்ல்ட். எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. பெரிய பை கொண்டாட சொன்னீங்களா? இந்தாங்க கொண்டாந்துருக்கு. 50 லட்சத்தை கொடுங்க. பாம் எங்கடா? பாமா அப்படின்னா என்ன? ஓஹோ, டைகர் பாமா. காமெடி கிமெடி பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடு, இல்லனா பாம்பு கொடு. இல்ல அடே மோட்டோ, எவ்வளவு பெரிய மேட்டர்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் பாத்தியா? சீக்கிரமா ஏதாவது ஒரு ஐடியா பண்ற. ஓடிக்கிட்டு இருக்கும்போது மனுஷனுக்கு எப்படா யோசனை வரும்? நீ ஏதாவது யோசிச்சு பாரு. எனக்கு ஒண்ணு வரல. ஐடியா, நாம 50 லட்சம் ரூபாயை அந்த சிங்கம் இன்ஸ்பெக்டர் கிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம். அவர்கிட்டயே நீ பாம கேட்டு வாங்க. அங்க பாரு, சிங்கம் வந்துகிட்டு இருக்காரு. பிச்சிக்கா மோட்டோ. சரி, எங்கடா சிங்கம் வராருன்னு சொன்னா ஆளையே காணோம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லையே.
அவங்க நம்மள துரத்தாம இருக்கிறதுக்காக நான் அப்படி போய் சொன்னேன். நம்மளையே ஏமாத்திட்டு இப்படி தப்பிச்சு ஓடிட்டானுங்களே. ஏன் பாஸ் நம்ம இங்க வெட்டியா நிக்கிறதுக்கு பேசாம அந்த 2 பேரையும் துரத்திக்கிட்டு போனா அவங்கள பிடிச்சிடலாம் இல்லையா? பாருங்க சிங்கம் கூட இன்னும் வரவே இல்ல. நம்ம போனா சரியா இருக்கும். அங்க போலாம். அதோ அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம். சீக்கிரமா. மோட்டு அந்த குள்ள பையன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி இருந்தா சொல்ல. அட போடா, டேபிளுக்கு மேல எவனோ ஒருத்தன் சமோசா சாப்பிடுறான், பசி உயிர் போகுது. அடே 24 மணி நேரமா உனக்கு சாப்பாட பத்தி வேற எதுவுமே தெரியாதா? எங்கடா போனானுங்க அவனுங்க? சமோசா. அடே அமைதியா இருடா. ஐயோ, நீதான் என்னோட சமோசாவை சாப்பிட்டல்ல, கஞ்சம் இதையாவது எனக்கு குடுடா. என்னது நான் சாப்பிட்டனா? இங்க கீழே யாரோ இருக்காங்க. எங்கடா சமோசாவை காணோம்? ஓடுடா ஓடு. எங்க இருந்து ஓட சொல்ற ஒண்ணுமே தெரியல. என்கிட்ட இத தப்பிக்க பாக்குறியா? பாஸ் அவங்கள விடாதீங்க பாஸ். காசை கறக்குற வழியை பாருங்க பாஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஏண்டா உங்க அப்பா விட்டு பணமா கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க? தடி பசங்களா, போடா போடா. ஜட்கா பழத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். எஸ்ஐடி எஸ்ஐ. ஏய் நில்லு. ஏண்டா எஸ் ஆகுறீங்க? இரு யூ ஆகுறேன். இந்த பேட்மேன் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. ஓ மோட்டோ சீக்கிரம் சீக்கிரம். இப்ப பாரு 2 சமோசா சாப்பிட்டால. சாப்பிட்ட சமோசா ஜீரணமாயிடுச்சு. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். எவ்வளவு ஓடினாலும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துட்ட, இல்லன்னா இந்த துப்பாக்கியோட குண்டுக்கு நீ பலி ஆயிடுவ. ஆனா அதுல குண்டே இல்ல பாஸ். எப்படி அவனை கொல்ல போறீங்க? அவனுக்கு நம்ம கிட்ட வந்துட்டானுங்க. டாக்டரே ஏதாவது பண்ணுப்பா. பேசாம இதுல ஒரு கேப்சூல் எடுத்து போட்டுக்க. ஆஹா இவ்வளவு வேகமா ஓடுவேன்னு கனவுல கூட நினைக்கல. நம்மளை யாராலையும் நிறுத்த முடியாது. டாக்டரே உருப்படியா ஒன்னே ஒண்ணு உருவாக்குனது இன்னைக்குதான். சூப்பரே. மோட்டோ சீக்கிரமா யோசனை பண்ணி கீழே இறங்குறதுக்கான வழியை பாரு. பத்துலு கொஞ்ச நேரம் இரு, இவனோட சிறிது விளையாடி விட்டு வருகிறேன். யாருகிட்ட நீ? ஐடியா. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சிங்கம் சார், சீக்கிரமா எங்களை காப்பாத்துங்க சீக்கிரம். நீ எங்க இருக்க? சீக்கிரம் சொல்லு. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. தட் இஸ் இம்பாசிபிள். சீக்கிரம் சொல்லு, நீ எங்க இருக்க? நான் காப்பாத்துறேன். அம்மா, ஐயோ, இந்தியா மேல சத்தியம், பாரத மாதா மேல சத்தியம், உங்களை விட மாட்டேன். ஏதா இப்படி என்ன நெசுக்கிறீங்க? இறங்குடா, இறங்குங்க. அம்மா, ஏதா என் மேலேயே வந்து ஏறுறீங்க? இவ்வளவு பேரை தாங்கிறதுங்கிறது இம்பாசிபிள், அதாவது சாத்தியமே இல்லை. கடவுளே, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. தட் இஸ் இம்பாசிபிள். யாரது? யார் நான் வண்டியில போகும்போது என் முதுகுல ஏறினது? நேருக்கு நேரம் வாங்க. ஐயா, அட கடவுளே, முதல்ல டேபிள்ல அடிச்சாங்க, அப்புறம் தேங்காயில அடிக்கிறாங்க. தைரியம் இருந்தா வாங்கடா, இப்ப வாங்க. டாக்டர் ஜட்கா, ஏன் 20 வருஷம் சர்வீஸ்ல நான் இவ்வளவு வேகமா ஓட்டதே கிடையாதுமா. அட கால் தாமா வலிக்குது. சொல்றது கேளு டாக்டரே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓரத நிப்பாட்டுப்பா. ஏய் நிப்பாட்டுன்னு சொல்றல. என்னால இப்ப நிக்கவே முடியாது. அந்த மருந்தோட சக்தி மொத்தமா தீர்ந்தாதான் நம்மளால நிக்க முடியும். 50 லட்சம் ரூபாயில நம்ம வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாமே.
டாக்டர் ஜட்கா எப்படி நிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆஹா அங்க பாருங்க போட்டி போயிடுச்சு. இப்படி ஓடுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. யோ நம்ம இந்த பக்கமா ஓடக்கூடாதியா, நம்ம அந்த பக்கமா ஓடணும். போட்டியை நான் தூக்கி போட்டேன், கஜ கஜா தூக்கி போட்டேன். பேக தொலைச்சிட்டியா? அப்ப நாம எதுக்கியா ஓடிக்கிட்டு இருக்கோம்? வா திரும்ப போய் பேக் எடுத்துட்டு வருவோம். கஜ கஜா நான் என்ன நிக்க மாட்டேன், நான் சொல்றேன். ஓ மருந்து நிக்க மாட்டேங்குது, பவரும் குறைய மாட்டேங்குது. யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆத்தா யாரா வையமல கல்ல தூக்கி போட்டது? அது ஒண்ணும் கல் இல்ல பாஸ், நம்மளோட 50 லட்சம் காணாம போச்சே, அந்த சூட்கேஸ் இப்ப கிடைச்சிருச்சு. பாஸ் நீங்க ஆடுறதையும் பாடுறதையும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சிங்கம் எந்த நேரத்துல வேணாலும் இங்கிட்டு வரலாம். பேக நீ என்கிட்ட கூட மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் மேல அவன் கை வைப்பான். அதே கப்பா. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். அப்படி இருந்தும் நீங்க எதுக்காக தப்பிக்க நினைச்சீங்க? இப்ப சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? சிங்கம் சார், இவன் தான் பேட்மேன். இவன் நம்ம நகரத்துக்குள்ள வெடிகுண்ட வெடிக்க வைக்க திட்டம் போட்டான் சார். பாம்பு வாங்குறதுக்காக 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கான் சார். இங்க பாருங்க சார். ஓ பேட்மேன், உன்னதான் உலகம் பூரா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. மோட்டு பத்லு, இவன் இங்க இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற சக்தியை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்காரு, அதான் நாங்க கண்டுபிடிச்சோம். ஓகே, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். நீங்க பிரமாதமான வேலை செஞ்சீங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இவங்களை திரும்பவும் விட்டுட்டீங்கன்னா இதை விட மோசமான காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. எல்லாரையும் தூக்கி உள்ள போடுங்க சார், வெளியில கண்டிப்பா விட்டுறாதீங்க. கடவுளே உனக்கு நன்றி எப்படி சொல்றதுனே தெரியலமா. ஒரு வழியா இந்த டாக்டர் கொடுத்த மருந்தோட பவர் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா என்ன அருமையா இருக்குதுப்பா, இங்க கூழு கூலுன்னு ஜம்முன்னு இருக்குது. ஆமா டாக்டர் ஜட்கா, நம்ம எங்கப்பா வந்திருக்கிறோம்? ஆஹா கரும முடிச்ச டாக்டரே, ஓ மருந்தோட பவரால ஓடி ஓடி நம்ம கடைசில மவுண்ட் எவரெஸ்டே ஏறிட்டோமே. யாராவது காப்பாத்துக்கோ, காப்பாத்துக்கோ.